என் கூட இருக்க அபிமானம் வந்திருக்கோண்டா. நீ எங்கே இருந்தாலும் ஒழுங்கு வந்துடுவோடா. நீ கோரிக்கை வாயில ஒன்னாலும் நிறைய பேருக்கு கிருமணம் வந்துருக்கு. நீ நிறைய வீடு இருக்கு, அதெல்லாம் காட்ட வேணாம்டா. சேங்குருன்னு எங்கூட இருக்கு கூட இருக்கு சேங்குருன்னு எங்க இருக்கு கொஞ்சம் வந்து சொல்லாண்டா சேங்குருன்னு. ஏன்னா வீட்டை உடச்சி எறிஞ்சிட்டு வந்துடுவோம்ல. ஒரு ஒரேன்னா இல்லைன்னா வீட்டை விட்டு ஜோஜோஸ் யாராவது கேம் கூட விளாட விட மாட்டேங்க. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? என்ன அயன்மேன் தான் வேறு மாதிரி எனக்கும் தெரியுது. உங்களுக்கும் அவெஞ்சர்ஸில் யாரை பிடிக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்ச வரைக்கும் எங்கள் தலை அயன்மேன் தான். அண்டு அயன்மேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு வந்தீங்க? ஒன்றால் தாண்டா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். என்ன அயன்மேன் சொல்கிறீங்க? ஆண்டா இந்த நீரில் ஆல்ரெடி வந்திருக்கே ஒரு வீடியோ ஓட்டியா? சாரி தான், மன்னிச்சிக்கோங்க. நிறைய பேர் என்ன மறந்துருப்பீங்க. அது வந்து என்னோடய தப்பு இல்லாமல் அது உங்கள் தப்பு தான். ஃபோன் ஒரு பக்கம் லோடு தாங்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு பக்கம் செப்பரேட் லைக் அண்ட் ஷேர் செப்பரேட் பார்க்க மாட்டீங்க. நம்ம ஹெல்த் வீடியோன்னு ஒன்று போட போகிறேன், அதுக்கும் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க, சொல்ல போகிறீங்க. நீங்கள் சொல்ல ஒரு இந்த பார்ட் 2 வேணுன்றது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் சொன்னால் மட்டும்தான் வைக்க மாட்டேன். 10 சப்ஸ்கிரைபர் 100 லைக்கர் வந்தால் மட்டும்தான் நான் பார்ட் 2 ஆட் பண்ண போகிறேன். மறக்காம பெல்லைக்கனி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக நிறைய கேம்ஸ் வரும். மைக்ராஃப்ட்லேயும் நம்ம வந்து ஒரு ஆளோட நம்ம விளையாட போகிறோம். அவர் யாருன்னா இஃப்ரான். அவரோட யூடியூப் சேனலும் நான் தான் வாய்ஸ் கொடுத்தேன். அண்ட் அவர் சொல்லி தான் நானும் பேசுவேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பைக் செஃபா அந்த மாதிரி நம்ம அயன்மேன் இந்த மாதிரிலாம் கொண்டு வரலாம். இன்னும் 3D கேம் வந்து ப்ளக்கிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கும்ல, இந்த கொண்டு வரதுக்கும் ப்ளக்கிங் ஆப்ஷன்ன்றது வேணும். ஆனால் இந்தியன் பைக் கேம் 3D கேம் வந்து நம்மளால் இப்போதைக்கு விளையாட முடியாது. ஏன்னா ஃபோன் லோடு தாங்க முடியாது. இன்னும் 100 இருக்குது, அதுவும் 150 தான். இதை ஏற்ற முடியும், அதை ஏற்ற முடியல, என்னன்னு தெரியல. இந்த மாதிரி இதில் வந்து உட்காரிங்கன்னா அயன்மேன் கேரக்டர்ஸும் உட்காருவாங்க. இதில் வந்து உங்களுக்கு அயன்மேன் கேரக்டர் பிடிக்குமா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லா கேரக்டருமே அவையிலே உங்களுக்கு ப்ளக்கிங் ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த ப்ளக்கிங் ஆப்ஷனோட நேம் வேணும்னா பார்ட் 2 தான் நீங்கள் வரணும். நான் இப்போ சொல்கிற சீட் கோடை நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோனில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கேமில் போட்ட உடனே இந்த மாதிரி மழை பெய்யும். எங்கள் ஆடு வந்துச்சு, அதனால் நான் வெளில போய்ட்டு உள்ளே வரேன். மழை பெய்யும். ஏன்னா இந்த 3D கேமில் இருக்கடா, அப்புறம் எதுக்கடா இதெல்லாம் ஒரு அப்டேட்டோட வந்து காட்டுறேன்னா அதுதான் நீங்கள் இங்கே இடிக்கிறீங்க. கொஞ்சம் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே எம்பிசி வந்து கொடையோட நடந்து வருவாங்க. மழை பெய்யுதுன்னு நம்மளாம் எப்படி மழை பெஞ்சிடும் கொடை எடுத்துகிட்டு போவோம்ல, அதே மாதிரி தான் இவனுன்னு எடுத்துகிட்டு போவானோ. இப்போ வந்து நம்ம இவனை அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த சட்டை போட்டவங்க அடித்தோம்னா திருப்பி அடிப்பாங்க. ஆனால் இந்த ஒடியாக இருக்கவங்களாம் அடிச்சிங்கன்னா பயந்து ஓடுவாங்க, சில பேர் அடிப்பாங்க. பார்த்திங்கன்னா அயன்மேனுக்கும் அவங்க 2 பேருக்கும் ஃபைட்டிங் வரும். இதில் வந்து அயன்மேனுக்கு வந்து பவர் இல்லை. இந்த 3D கேம் வந்து அயன்மேனுக்கு வந்து அயன்மேன் ஸ்கின் வந்துருச்சு, அயன்மேனோட பவர் வந்துருச்சு. இதில் வந்து ஸ்பைடர்மேனோட பவர் மட்டும்தான் இருக்குது, வெப்பு ஒரு பவர். செவுத்துல மேலே ஹெலிகாப்டர் வெப்புலாம் வந்து செவுத்துலலாம் ஏற முடியும். ஆனால் நீங்கள் வெப்பு விட்டு எங்கே வேணாலும் சீக்கிரமாக எங்கே வேணாலும் போய்க்கலாம். ஆனால் பைக்கில் போனால் கொஞ்சம் லேட் எடுக்கும், எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டாகவும் இருக்கும். திரும்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஆடு இப்போ ஆடு வரப்போதுறதுனா நான் காட்டலை. மற்றபடி அது வந்து ஏதோ கேம்குள்ள இதெல்லாம் எதுக்குள்ளேயோ போயிட்டு பண்ண வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை. வந்து உங்களுக்கு அழகாக வந்துருச்சா? இதை வந்து இந்த கேமில் வந்து எம்பிசி வந்து என்ன வேணாலும் ஓட்டுவானு. பைக் ஓட்டுவானு, கார் வேணும் கார் ஓட்டுவானு, ஏன் ஹெலிகாப்டர் கூட ஓட்டுவானு, என்ன வேணாலும் ஓட்டுவானுங்க. பாருங்க, சைக்கிள் ஓட்டுறானுல அங்கே ஓட்டுறான். என் வண்டி இடிச்சிங்க, என் வண்டி அடிச்சிட்டீங்களாடா, உன் வண்டி என்னத்தா. சைக்கிள் கூட நம்ம ஓட்ட முடியாது, எந்த ரீசனும் இல்லை. நம்ம இந்தியன் 3D கேமில் வந்து பைக்கில் போகிறவங்க அடித்து அவன் பைக் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓட்ட முடியாது. ஆனால் காரை வந்து நம்ம போயிட்டு ஓட்டிக்கலாம், அதுவும் இதில் இருக்குது. ஆனால் வந்து பைக்கில் சைக்கிள் என்ன வேணால் நீங்கள் எக்கச்சக்கமாக கேமில் அது இந்த கேமில் 2 என்னன்னா போட்டு வந்து காராக மாற்றிட்டானோ, அது வந்து கார் போட்டு மாதிரி தான், ஆனால் கார் மாதிரி நம்ம ஓட்டிக்கலாம். இந்த கேமில் ஃப்ளைட்டு கிடையாது. நான் இப்போ சொல்லிக்கிறேன், நல்லா சொல்லிக்கிறேன், ஃப்ளைட்டு கிடையாது, போட்டு கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், நான் வர மாதிரியே வாங்க. அப்படியே மேப்பில் வந்து கார் மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கார் ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்கும். இந்த கார் ஸ்டோர் ரூமுக்குள்ளே போயிட்டு அயன் பண்ணால் கொஞ்சம் தூரம் போனோன்னா அவங்க ஸ்ட்ரெக் ஆகி நின்றுடுவாங்க. அது நீங்கள் கேட்கணும், அது வந்து
அதனால் நீங்கள் கொஞ்சம் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எப்படி பாருங்கள், நம்ம இப்போ கேம்குள்ளலாம் போயிட்டோம்னு வச்சு நம்ம ரியலே போய்ட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கடைக்கு போனோன்னா எசென்சிவான ஒரு கார்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து விற்க முடியாது, அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான கார், பணம் இருக்கணும்னா நாங்கள் விற்போம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி இதில் எல்லாம் இருக்கும். நான் அட்லீஸ்ட் ஒரு லாம்போகினி வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆடு ட்ரிப்பே சொல்ல மாட்டீங்களா ஆடுங்களா. இப்போ அப்படியே வாங்கிட்டோன்னே கார் காணும், எங்கே காணும் அப்படின்னு நீங்கள் பயப்படலாம் ஒன்றுமே வேணாம். சரிங்க, இந்த ஆரமர் காட்டுற மாதிரியே போங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க. போயிட்டீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். என்ன சர்ப்ரைஸ் தானே பார்க்குறீங்க, ஏதோ நான் இப்போ காட்டுறேன். 1 2 3 வெடிங்கடா சர்ப்ரைஸ் வராட்டா வெடிச்சிட்டானு போகிறீங்க. சர்ப்ரைஸ் சொன்னால் இன்னும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்த இடத்துக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல்லைக்கனி ஆளில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்களா? இந்தியன் தெற்காட்டம் நம்ம இந்தியன் 3D கேமில் வந்து நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன் போனால் தான் ட்ரெயின் இருக்கும். இங்கே எப்படி நம்ம ட்ரெயின் டிக்கெட் நம்ம புக் பண்ண தேவை, ஆனால் நம்ம ட்ரெயினில் வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த ட்ரெயின் வரைக்கும் நம்ம அதே மாதிரி தான் இந்த கேமில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் போவோம். நம்ம அதுக்குள்ளெல்லாம் போயிட்டோம்னா அதோட பாட்டு எப்படி உள்ளே போகிறதோ அதெல்லாம் சொன்னீங்கன்னா தாஜ்மஹால் அதெல்லாம் எப்படி கொண்டு வரேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம இந்தியன் கேட்லாம் இருக்குது, இந்தியன் ஜப்பான் பாகிஸ்தான் அதுவும் இருக்குது. நீங்கள் அதுவும் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே வந்து அப்படியே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. தப்பான ரூட்டில் போகிறேன் இருங்க. கேமரா மாற்றினோடனே எங்கேனாலும் சொரிப்பீங்களாடா நீங்கள். சரி வெளில கார் எடுத்தாச்சு. எனக்கு கொஞ்சம் லேக் ஆகுது, காரணம் பேண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து நீ அப்படியே மார்க் பண்ணால் GTA 5 மாதிரி இல்லை, மேப்பும் இருக்கும். மேப்பும் மறைய வைக்கிற ஆப்ஷன்லாம் கூட இருக்குது. நீங்கள் அது கூட பண்ணீங்கன்னா அதுவும் பண்ணுறது நான் பட்டுவில் வந்து கண்ட்ரோல்ஸாக நான் சொல்ல போகிறேன். என்னென்ன இருக்குன்றது நான் காட்ட போகிறேன். இப்போதைக்கு நான் அப்கிரேடை மட்டும் காட்டின்னு இருக்கேன், கேமிங் காட்டுறேன். இது வந்து முன்னாடியே வந்துட்டு அப்கிரேட் தான். உள்ளே போனீங்கன்னா யாரும் இருக்க மாட்டேன். கோல்டு கலர் நீங்கள் கலர் மாற்றிக்கலாம், என்ன பூஸ்ட்டு கூட வச்சுக்கலாம். என்னென்னா பூஸ்ட் அழுத்தலாம், வந்து ஸ்பீடாக போகணும், அது கூட வச்சுக்கலாம். கலர் மாற்றிக்கலாம், கண்ணாடி கலர் மாற்றிக்கலாம், என்ன வேணால் மாற்றிக்கலாம். மற்ற ஆரணிலாம் இருக்குது. ஸ்டிக்கர் என்னன்னு எக்கச்சக்கமான மோட்ஸ் நீங்கள் அதில் வச்சுக்கலாம். என்ன ரியலாக ஒரு காரில் என்னென்ன அப்கிரேட் பண்ணுவீங்களோ அந்த எல்லா அப்கிரேடுமே இந்த கேமில் நீங்கள் பண்ணி விளையாடலாம். ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏற்றி விளையாண்டுக்கலாம். இந்த கேமில் வந்து ஸ்கூல் கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, எந்தெந்த கேம்லேயும் இல்லை. ஆனால் போலி வெர்ஷனில் இருக்குது. இப்போ வந்து இந்த கேமோட போலி வெர்ஷன்லாம் கிடையாது மக்கள். இதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். போலீஸும் இருப்பாங்க, ஐஎஃப்சி ஆஃபீஸரும் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எப்படி உட்காந்துருப்பாங்க அதே மாதிரி இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. அப்டேட் இப்படிலாம் பண்ணிக்கிறதுன்னு இந்த மாதிரி அப்டேட்லாம் வச்சுக்கோங்க. டயர் இதை கூட நீங்கள் புகையை கூட நீங்கள் வச்சுக்கோங்கன்னா, நான் இப்போ ஒரு வீடியோ எடுத்து அந்த ஃபன்னான வீடியோவை வைக்கணும். பார்ட் 2 நான் வைக்கிறேன். இதே மாதிரி தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். கார் பாட்டிலே ஒரு மாதிரியாக போணுச்சு, அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து வேணுன்றது நான் பார்ட் 2ல் கடைசியாக நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அப்டேட் பண்ணோம்னா எக்ஸைட் அந்த டோர் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துக்கணும்னா உங்கள் வெளில வந்துடும். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட் டோரில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டேன்னா அடுத்து அப்படியே வெளில வந்தோன்னே இப்படி அந்த ஸ்டிக்கர்னு கொடுத்து வரும். இப்போ இன்னொன்று கொடுத்தோன்னா அப்படியே சைடில் ஒரு ஸ்டிக்கர்ஸ் வரும். சைடில் ஸ்டிக்கர்ஸ் வந்துடுச்சா, அது அப்படியே வெளில போனீங்கன்னா இன்னும் ஆகிறோன்னா 6ன்னு போட்டு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இன்னும் ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு வரும். சைட்லேயே வந்துடுச்சா. அடுத்து உங்களுக்கு காருக்கு மேலே டாப்பில் ஒரு ஸ்டிக்கர்ஸ் வச்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். நீங்கள் இதில் என்ன வச்சுக்கலாம். இந்த 3D கேம்லேயும் இருக்குது, ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நானே வந்து யூடியூப்பரை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி ஏற்ற முடிஞ்சிருந்துச்சின்னா வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வச்சுட்டோமா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அக்ஸைடை கொடுத்தீங்கன்னா அவங்க மாதிரி இந்த மாதிரி பேக் ஸ்டைல் பேச அப்படிங்களாண்ட ஆடு எத்தனை ஆடு எப்பப்பா. சரி அண்ணன் கூட ஓகேப்பா. ஷட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இங்கே பூஸ்ட்டு கூட நம்மகிட்ட வச்சுட்டு வந்துட்டிங்களா, பூஸ்டெல்லாம் இருக்கும். என்ன வேணால் இங்கே எக்கச்சக்கமான மூட்ஸ் இருக்கும்.
எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஜாலியாக வச்சு செம்மையாக விளாட்லாம். அப்போ அண்ட் நீங்கள் வந்து இதில் வந்து ஃபன்னான வீடியோஸ் நான் இதை வந்து பட்டூவில் நான் ஆட் பண்ணுறேன். இதே லாம்பர்கினி தான், கலரும் இதே தான், டயர் பம்பர் தூக்கி வச்சிருந்தேன். அதுக்கு ஒன்று பண்ணிச்சு பாருங்க காரு. இதே மாதிரி தான் ஏற்றி போனால் பாருங்க ஒரு கார் ஒரு சம்பத்தம். சரி வந்து ஸ்டிக்கரை ஆட் பண்ணுறது. நம்ம சீட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். மறக்காமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டிருக்க மக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல்லைக்கனி ஆளில் போடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய சீட்ஸ் கோட்ஸ் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து அந்த வந்து நம்ம போட்டோம்ல ரெண்டு அந்த சீட்ஸ் கோடும் இப்போ வந்து இருக்கும் என் ஃபோனில் என் கேமில் இருக்குது. நீங்கள் அந்த ப்ளக்கிங் ஆப்ஷனில் போட்டு ஏற்றிக்க வேண்டியது. பார்த்துங்க எவ்வளோ சீட்ஸ் கோட் இருக்குங்க. நம்ம இந்தியன் கேமோட இது வந்து 10 மடங்கு கொஞ்சம் அதிகமான சீட்ஸ் கோட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ட்ரெயின்குள்ளேயும் நான் போகலாம். நம்ம நல்லா சொல்லிக்கிறேன், ட்ரெயின்குள்ளேயும் நம்ம போகலாம். ட்ரெயினையும் ஓட்டி